எண்ணெய் கத்திரிக்காய் செய்யலாம். மசாலாலாம் கத்திரிக்காய் உள்ள வச்சுட்டுக்குது. தேங்காய், தக்காளி, இஞ்சி, பூண்டு, பட்டை, லவங்கம் எல்லாம் போட்டு மசாலா பண்ணி கத்திரிக்காய்க்குள்ளே வச்சுட்டுக்குது. இப்படி பண்ணி வச்சாதான் கத்திரிக்காய் குழம்பு வந்து நல்லாயிருக்கும். அப்படியே கத்திரிக்காய் தாளிச்சிட்டும் அப்படியே மசாலா ஊற்றுறாங்க. தாளிக்கிறதுக்கு வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, பட்டை, ஏலக்காய், கடுகு, சீரகம், மசாலா ஊற்றுறதுக்கு. எண்ணெய் காஞ்சிடுச்சு. வெங்காயம் வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டுக்காங்க, பச்சை மிளகாய். பச்சை மிளகாய் வந்து குழம்புக்கு ஒரு மிளகாய் கொஞ்சம் குழம்புக்கு சேர்த்துக்கோன்னா அதனுடைய ருசி வந்து எடுத்து கொடுக்கும். கத்திரிக்காய் நல்லா வதங்குது. வதங்கின பின்னால் மசாலா ஊற்றி வேக விடணும். கத்திரிக்காய் வதங்கிடுச்சு. மசாலா ஊற்றலாம். வெந்து வந்துச்சுன்னா எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு, அருமையான ஒரு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி. சாதத்துக்கு, தோசைக்கு, இட்லிக்கு, களிக்கு எல்லாத்துக்கும் தேவையான குழம்பு. எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புன்னாவே விரும்பி சாப்பிடுவாங்க.